ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இபிஎஃப்ஓ பென்ஷன் ரூபாய் 15,000 சம்பள கணக்கீடு அரசு அதிரடி அறிவிப்பு என்னன்னு பார்க்கலாம். தனியார் துறையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு பாதுகாப்பான ஓய்வூதியமாக இபிஎஃப்ஓ திட்டம் உள்ளது. இந்த ஓய்வூதிய கணக்கீடு குறித்து நீண்ட காலமாக இருந்த சந்தேகங்களுக்கு மத்திய அரசு தற்போது தெளிவான விளக்கத்தை வழங்கியுள்ளது. பல ஊழியர்கள் தங்களின் உண்மையான சம்பளத்தின் அடிப்படையில் ஓய்வூதியம் கணக்கிட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தனர். ஆனால் தற்போதைய விதிகளில் அதற்கு இடமில்லை என்று அரசு அறிவித்துள்ளது. தற்போதைய விதி என்ன சொல்கிறது? இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் கணக்கிடும்போது அதிகபட்ச சம்பள வரம்பு ரூபாய் 15,000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒருவர் மாதம் ரூபாய் 50,000 சம்பளம் பெற்றாலும் ஓய்வூதிய கணக்கீட்டில் ரூபாய் 15,000 மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படும். இதனால் ஓய்வூதிய தொகை குறைவாகவே இருக்கும். அரசின் விளக்கம் என்ன? மக்களவையில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தாவது, நிறுவனத்தின் பங்களிப்பில் 8.33%, மத்திய அரசின் 1.16%, இவை அனைத்தும் ரூபாய் 15,000 சம்பள வரம்புக்குள் மட்டுமே கணக்கிடப்படுகிறது. எனவே உண்மையான சம்பள அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் தற்போது இல்லை என்று அவர் உறுதியாக கூறினார். ஓய்வூதியம் எப்படி கணக்கிடப்படுகிறது? ஒரு எளிய சூத்திரம் பயன்படுத்தப்படுகிறது. மாதாந்திர ஓய்வூதியம் சேவை காலம் இன்டு சம்பளம் டிவைடட் பை 70. இங்கே சம்பளம் என்பது ரூபாய் 15,000 வரம்பையே குறிக்கிறது. அதிக ஓய்வூதியம் யாருக்கு கிடைக்கும்? 2014 செப்டம்பர் 1க்கு முன் பணியில் சேர்ந்தவர்கள் மற்றும் அதிக சம்பளத்தில் பங்களிக்க தேர்வு செய்தவர்கள் மட்டும் உண்மையான சம்பள அடிப்படையில் ஓய்வூதியம் பெறும் வாய்ப்பு பெற்றுள்ளனர். 2014க்கு பிறகு சேர்ந்தவர்களுக்கு இந்த வரம்பு கட்டாயமாகும். ஊழியர் சங்கங்களில் எதிர்ப்பு. இந்த முடிவால் ஊழியர் சங்கங்கள் அதிருப்தி அடைந்துள்ளன. இன்றைய வாழ்க்கை செலவுகளை கருத்தில் கொண்டால் ரூபாய் 15,000 அடிப்படையில் கிடைக்கும் ஓய்வூதியம் போதுமானதாக இல்லை என அவர்கள் கூறுகின்றனர். தற்போது அனைவருக்கும் உண்மையான சம்பள அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் இல்லை. ஆனால் எதிர்காலத்தில் இந்த வரம்பில் மாற்றம் வருமா என்பது கவனிக்க வேண்டிய விஷயமாக உள்ளது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அப்டேட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.